ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் அபிலிட்டியில் ஆவரேஜ் டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா HCF அண்ட் LCMல எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் மேக்ஸிமம் பார்த்தாச்சு. ஒரு 92% பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது, 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 5 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணுவோம். அதான் வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இங்கே நம்ம மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போது 5 அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போது அதோட சம்மேஷன்ஸ் டிவைடட் பை அதோட டோட்டல், இது போட்டால் ஆவரேஜ் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 சப்ஜெக்டோட மார்க்கு டோட்டல் மார்க் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு அதோட ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 சப்ஜெக்டோட டோட்டல் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோட்டல் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு அந்த 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் இன்ட்டு 5 போட்டால் சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடச்சிடும். ஸோ இதான் இதோட ஆவரேஜோட ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. இது வச்சு நம்ம எல்லாமே மேக்ஸிமம் வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு சில பேசிக் கொஷின்ஸ் இன்றைக்கி பார்த்துருவோம் ஆவரேஜில். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்படி ஒரு கொஷின் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 + 3 + 4 ஸோ 1 + 50. ஸோ இதோட ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது வந்து என்ன, ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் n + 1 டிவைடட் பை 2 வேர் n is equal to 50. 50 + 1 டிவைடட் பை 2. ஓகே, 51 டிவைடட் பை 2 வந்து 25.5. ஓகே, சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின். ஓகே, சப்போஸ் வந்து இப்படி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 square plus 2 square ஸோ அப் டு 25 square இப்படி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ வேர் n is equal to 25. 25 + 1 26 இன்ட்டு 25 into 2 50, 50 into 1 சாரி 50 + 1 51 டிவைடட் பை 6. ஸோ அதை கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸு, இது 13 டைம்ஸு. ஸோ 13 இன்ட்டு சாரி இன்னும் நம்ம வேறு இதில் சால்வ் 2 டைம்ஸு. ஆமாம், 3 டேபிளில் 2 டைம்ஸு. சாரி 3 டைம்ஸ். 3 2s are 6 இல்லையே, 3 டேபிளில் 2 டேபிளில் வந்து 3 2s are 6, 13 2s are ஓகே 26. இதை கேன்சல் பண்ணால் 70. இப்போ 13 into 17. 13 into 17 எவ்வளோ, 221. இதான் இதோட ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 இங்கே சால்வ் பண்ணுவோம், இங்கே இடம் இருக்குது கொஞ்சம். சரி, கொஷின் நம்பர் 3 சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1 cube + 2 cube + 3 cube up to 20 cube. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பார்த்தோமா, இப்போ கியூப். ஸோ இது சால்வ் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, n into n + 1 டிவைடட் பை 4. இதான் வந்து ஃபார்முலா. வேறு n is equal to 20. 20 into n + 1 21 டிவைடட் பை 4. ஸோ இது கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு. அப்போ இதோட ஆவரேஜ் வந்து 105. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆவரேஜ், நாட் சம்மேஷன். ஆவரேஜ் தான் பார்த்துட்டுருக்கோம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4. சரி, இப்போ இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 0 + 1 + 2 + 3 ஸோ அப் டு +4 + 5 + 6 + 7 + 8. ஸோ இதோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். n - 1 டிவைடட் பை 2. ஓகே, வேர் n is equal to 9. There are 9 numbers. அப்போ 9 - 1 டிவைடட் பை 2 is equal to 8/2. That is equivalent to 4 இந்த ஆன்சர். ஆர் எல்ஸ் இப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், n/2 வேறு n is equal to 8. அப்போ 8/2 is equal to 4. இதுவும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. 0 + 1 square + 2 square + 3 square up to 8 square. ஸோ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது n - 1 into 2n - 1 டிவைடட் பை 6. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா n + 1 into 2n + 1 டிவைடட் பை 6. அதாவது 1 square + 2 square 3 square இருக்குது. இப்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 square 2 square 3 square போச்சுன்னா n - 1 into 2n - 1 டிவைடட் பை 6. அப்போது வேறு n is equal to 9. டோட்டலாக 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 9 - 1 8,
இன்ட்டு 2 into 9 18, 18 minus 1 வந்து 17. ஓகே ஓகே டிவைடட் பை 6. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 3 2s are 4 2s are. அப்போ இதை நம்ம மேனிப்புலேட் பண்ணால் 22.6 இதோட ஆவரேஜ். சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6. 0 + 1 cube + 2 cube up to 50 cube. இதை எப்படி மேனிப்புலேட் பண்ணோம்? n square into n plus 1 divided by 4. Okay, where n is equal to 50. Where n is equal to 50. Okay, so 50 into 50 n square into n plus 1 51 divided by 4. So இது 2 times 25. இது 2 times 25. So அப்போ 25 into 25 into 51 வந்து 31875. இது இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து 7. கொஷின் நம்பர் 7. 2 + 4 + 6 + up to 16. தட் இஸ் வாட்? இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகே, சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? n divided by 2. ஸோ வேர் n is equal to 16. 16 divided by 2 is equal to 8. இது இதோட சாரி n plus 2 சாரி இது இதோட ஃபார்முலா கிடையாது. n divided by 2 plus 1. ஓகே, where n is equal to 16. 16 divided by 2 plus 1 is equal to 9. இது இதோட ஆன்சர். ஓகே, சரி, இப்போ இது எப்படி இருக்குது? கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஓகே, 2 + 4 + 6 + 8. அப்போ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா n divided by 2 plus 1 அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இன்றைக்கி ஆவரேஜ் ரிலேட்டடாக சில பேசிக் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் சில பேசிக் கொஷின்ஸ், மாடரேட் கொஷின்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோஸை எல்லா வீடியோஸையும் வந்து பாருங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.